ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் அலுவலக உதவியாளருக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் இருக்க பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா, ஊர்தி ஓட்டுநர் டிரைவருக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 9 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 29/7/2024 ஈவினிங் 3 மணிக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ணி நீங்கள் கொரியர் மூலமாக வந்து பார்த்தா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கடைசி தேதி 29/7/2024 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு தான். அதாவது போஸ்ட் ஆஃப் டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஓட்டிடுங்க. ஸோ இப்போ இந்த டிரைவர் பதவிக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி வந்து 19,500 ரூபாயிலேருந்து 71,900 வரைக்கும் சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே ஃபில் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டிரைவர் பதவிக்கு எந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எம்பிசியில் யார் வேணாலும் இந்த டிரைவர் பதவிக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்சி அருந்தியதரில் பெண்களாக இருக்கீங்க, விடவாக இருக்கீங்க, தமிழ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எம்பிசி கேட்டகரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இன்னொன்று எஸ்சி, அதாவது அருந்தியதரில் பெண்களாக இருக்கணும், விடவாக இருக்கணும், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா மட்டும்தான் இன்னொரு வேக்கன்சிக்கு அவங்க அப்ளை பண்ணணும். ஸோ மொத்தம் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்சிஐக்கு வந்து 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எம்பிசிக்கு 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்கள் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, உடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணால் போதுமானது. அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, அதேமாரி 10th பாஸ் பண்ணுற எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, வேறு ஏதாவது டிகிரி இருந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. டிரைவர் பதவிக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லைட்டு மற்றும் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 8th குவாலிஃபிகேஷன் வித்து அந்த டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதையும் வந்து பார்த்தா நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் எப்போ வழங்கினாங்க, அது நீங்கள் எப்போ எக்ஸ்பைர் ஆகுது, எந்த ஆடியோ ஆஃபீஸில் கொடுத்தாங்க வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ், டிரைவிங்கில் 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னமா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இருப்பிட சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கேட்டிருக்காங்க, தமிழ் வழியில் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எந்தெந்த டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதை போயிட்டு ஆம் அப்படின்னு டிக் பண்ணிக்கோ. அவங்க அட்டாச் பண்ண டாக்குமெண்ட்டில் இல்லை அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாமே ஃபில் பண்ணிட்டு டேட் பிளேஸை மென்ஷன் பண்ணிட்டு உங்கள் சைன் போட்டுட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் சைன் போட்டு நீங்கள் கொரியர் மூலமாகவோ போஸ்ட் மூலமாகவோ அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் அட்ரஸ்ஸு, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். துணிநூல் துறை அந்த கைத்தறி ஏற்றுமதி அபிவிருத்தி கழகம், இதுக்கு நீங்கள் இந்த அட்ரஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டிரைவர் பதவியை முடிஞ்சது 2 வேகன்சி. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான வேலையை இப்போ இருக்க பாருங்கள். இதில் உங்களுக்கு 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன், அதாவது முன்னுரிமைக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நான் ப்ரியாரிட்டிக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி வந்து
15,700 58,100 வரைக்கும் மந்த்லி சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்கள் ஏஜ் என்ன, எந்த மதத்தை சார்ந்தவங்க, அதுக்கடுத்து ப்ரியாரிட்டி கேட்டகரி அடிப்படையில் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க, பிசியாக இருக்கீங்க, பிசி முஸ்லீமாக இருக்கீங்க, எம்பிசி எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் 18 கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக எஸ்சி எஸ்டிக்கு 37 கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசிக்கு 34 கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி 32 வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரியாரிட்டி குரூப் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது அப்படின்னா நீங்கள் கொரோனாவால் பேரண்ட்ஸ் இழந்திருக்கீங்க, அல்லது தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க, அல்லது முதல் பட்டதாரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இன்னும் முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. ஸோ இதான் உங்களுக்கான ப்ரியாரிட்டியாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ் 7 வேக்கன்சியில் வந்து பார்த்தா 3 வேக்கன்சி ப்ரியாரிட்டிக்கு வந்து போகுது. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டகரியாகனா இருக்கலாம். பட் நீங்கள் வந்து கொரோனாவால் பேரண்ட்ஸ் இழந்திருக்கீங்கன்னா அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி வந்து பார்த்தா தமிழ் வழி கல்வியை படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். முதல்ல பட்டதார்னா இந்த ப்ரியாரிட்டி படி அந்த 3 வேக்கன்சிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதேமாதிரி தான் மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர்ஸுக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த 7 டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ப்ரியாரிட்டிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நான் ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன், நீங்கள் வந்து பார்த்தா ப்ரியாரிட்டி முன்னுரிமை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 4 வேக்கன்சி வந்து நான் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ரியாரிட்டிக்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஃபோட்டோ ஓட்டிட்டு உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டி அதை நான் ப்ரியாரிட்டி யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்யூனிட்டி நீங்கள் வந்து எஸ்சிஏ அருந்ததியாக இருக்கீங்க, விடோவாக இருக்கீங்க அப்படின்னா தமிழகத்தில் படித்தவங்க ஒரு வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எம்பிசியாக இருக்கீங்க, பிசியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி உமன் விதவையாக இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்பிசியில் வந்து பார்த்தா உமன் விதவைக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ப்ரியாரிட்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்சிஏ அருந்ததியர் உமன் விதவை பெண்களாக இருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி. பிசி எம்பிசி கேட்டகரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு வேக்கன்சி. அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி பொது கேட்டகரியில் வர பெண்களாக இருக்கீங்க, விதவையாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு வேக்கன்சி. அதுக்கப்புறம் எம்பிசியில் உமனாக இருக்கீங்க, விதவையாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுதான் நான் ப்ரியாரிட்டிக்கான வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எந்த கேட்டகரி வரீங்கன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் கேட்டுக்க இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் இருந்துச்சுன்னா ஆம் கொடுத்து டிக் பண்ணிங்க, இல்லைன்னு ஃபில் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கான சிக்னேச்சர் மற்றும் டேட் கேட்டிருக்காங்க, போட்டு உங்கள் சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க யார் அப்ளை பண்ணலாம். அந்த 4 வேக்கன்சி யார் யாருக்குன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க நான் ப்ரியாரிட்டி கேட்டகரியில். அதேமாரி ப்ரியாரிட்டி கேட்டகரியும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். அந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்க கொரோனாவில் பெற்றோரை இழந்தவங்க, தமிழ் வழியில் படித்தவங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்கவங்க, அவங்களுக்கு தான் அந்த 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஆஃபீஸர்ஸ்னு 7 வேக்கன்சி, டிரைவர் பதவிக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிள் இருக்கவங்க, விருப்பம் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். உங்கள் எந்த அப்ளிகேஷனோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு கடைசி தேதிக்குள்ளே 29/7/2024 ஈவினிங் 3 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுற மாதிரி கொரியர் மூலமாகவோ போஸ்ட் மூலமாக அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.